ஹாய், வெல்கம் பேக் டு மை மினி பிளாக். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஆனிவர்சரி கேக் வந்து செய்ய போகிறாங்க. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ஸ்பஞ்ச் வந்துட்டு பிஃபோர் டேவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வந்து க்ளிங் ரேப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே பாருங்கள், ஸ்பஞ்ச் ஒன்றுமே ஆகலை, நல்லா இருந்தது. ஸோ நான் வந்துட்டு 3 லேயர்ஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து 1/2 kg தான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ஸோ யாருக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்துட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்பஞ்சை வந்து நான் வந்து 3 லேயர்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட நான் ஃபஸ்ட்டு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி ஆற வச்சுட்டேன். நம்ம வந்துட்டு இந்த கேக் வந்து கொண்டு போய் கொடுக்கறதுனால நான் வந்துட்டு இதில் கொஞ்சம் கேக் போர்டெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் வந்து பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக பட்டர் க்ரீம் வச்சுட்டு மேலே ஸ்பஞ்சு வச்சு மேலே வந்து சுகர் சிரப் வந்து வச்சுட்டேன். இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான். இதில் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாண்டன்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தேங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா வந்தது. பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்குங்கிறதுனால எனக்கு வந்து பெருசாக மெல்ட் ஆகலை. நான் ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து அவ்வளோவா வந்து ஸ்டோர் பண்ணவே இல்லை. ஸோ நான் எடுத்துகிட்டு போகிற வரைக்குமே மெல்ட்டும் ஆகலை எனக்கு கேக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு க்ரம் கோட் ஃபினிஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துட்டேன். எடுத்து பார்த்தேன்னா ஒட்டலை. அதுக்கப்புறம் நான் மெயின் கோட்டிங் வந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு க்ரீம் தான் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எந்த டிசைன் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் வந்து பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கீழே வந்து இந்த மாதிரி ஸ்க்ரேப்பர் வச்சு ஃபுல்லாக வந்துட்டு நைஸ் பண்ணிடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இல்லை ஒரு டிசைன் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பேலட் இதே வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கொடுத்தேன். இந்த டிசைனுமே நல்லா தான் இருந்தது. பட் க்ரீம் இன்னும் கொஞ்சம் வந்து ஹெவியாக போட்டிருக்கணுமோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நாசலில் வந்து ஃபில் பண்ணி இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துட்டு மேலேயும் கீழேயும் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு கேக் வந்து வந்திருந்தது. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு டேரெக்டாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தான் இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணேன். இந்த கேக் வந்து வேறு யாருக்கும் இல்லைங்க, என்னோடய அண்ணாவும் அன்னைக்கும் தான். அன்றைக்கி ஆனிவர்சரி, அதனால் வந்துட்டு என்னை வந்து கேக் செஞ்சு கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஹார்ட்டு அப்புறமா அந்த மேலே எழுதியிருக்கிற எல்லாமே வந்துட்டு ஃபாண்டன்ட்டில் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே வந்து டர்ன் அவுட் ஆயிருந்தது. என் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவும் வந்து பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டைம் வந்து யாராவது பர்த்டே வந்தால் கண்டிப்பாக விப்பிங் க்ரீம்லேயும் வந்து கேக் ட்ரை பண்ணணும்னு தான் இருக்கேங்க. வழக்கம் போல் அவங்க வீடியோ கால் இருந்தாங்க, நாங்கள் அவங்களுக்காக வந்து கேக் கட் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு ஹாப்பி ப்ளாகோடு உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் பாய்.